Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான கோலா மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். வாங்க இத எப்படி செய்யறதுன்னு பாப்போம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இங்கே கோலா மீன் குழம்புக்கான தேவையானது எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே வறுவலோடு சேர்த்தே நான் இதை மேரினேட் பண்ணிடுவேன் எப்போவுமே. ஸோ இதை மேரினேட் பண்ணிட்டோன்னா நம்ம எப்போ தேவையோ கொதித்து வரும்போது அந்த டைம் இதை எடுத்தால் போதும். ஸோ இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நான் ஒரு 2 எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சிடலாம் மசாலா. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நான் ஏன் அரைக்கிறதுக்கு சேர்க்குறேன்னா, நிறைய பேர் குழம்புல ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதனால தான் நம்ம கருவேப்பிலை அரைச்சிட்டோன்னா நமக்கு அதோட சத்து போய் சேரும். அதுக்கப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயம் உரித்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததை நான் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதில் தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மசாலா நம்ம கரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் செய்ய போகிறோம். இதுக்கு இப்போ நம்ம புளி கரைச்சலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ புளியை நல்லா கரைச்சி தூசி இல்லாமல் துரும்பு இல்லாமல் நல்லா அழகாக வடிகட்டி எடுத்துடலாம். இது வடிகட்டினோடனே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலா நம்ம சேர்த்துடலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதாவது குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நம்ம கையாலேயே கூட கரைச்சிக்கலாம். இது நல்லா உங்களுக்கு அந்த கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுருங்க. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது கொதி வரதுக்குள்ளே நம்ம வதக்கிறத ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நான்வெஜ் அப்படின்னாலே நல்லெண்ணெய் தான் ப்ரிஃபர்டு. ஸோ அதனால் அதே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அரைக்கும் போதே நம்ம சோம்பு சீரகம் சேர்த்துட்டோம். அதனால் 1/4 டேபிள் ஸ்பூன்றது போதும். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகா ஒரு 4 சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதை லைட்டாக நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட நான் 10 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா 7 பல்லு பூண்டு, 10க்கு மேலேயே இருக்கும் சின்ன வெங்காயம், அதிகமாக சேர்த்துருக்கேன். இதில் எல்லாமே சின்ன வெங்காயம் தான். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கிடும். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நமக்கு நல்லா இல்லாத குழம்பு கூட டேஸ்ட்டாக வரும். அதுதான் இதோட சீக்ரெட். நல்லா ஒரு வாட்டி வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கணும். ஏன்னா முன்னாடியே நீங்கள் சேர்த்திங்கன்னா அது கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதோடய ஃப்ளேவர் கிடைக்காம போயிடும். அதனால் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் இது சேர்த்துக்கணும். இப்போ நமக்கு நல்லா சாஃப்டாக வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 1 கூட சேர்த்துக்கலாம். நல்லா இது மசியாக வதங்கிடணும். இந்த மாதிரி வதங்கினோடனே நம்ம ஆஃப் பண்ணி அதை குழம்புல சேர்த்துடலாம். இப்போ நம்ம குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா இப்போ தான் கொதி விட்டுருக்கு. நமக்கு மசாலாலாம் அங்கங்கே வந்துட்டுருக்கு பாருங்கள். ஒதுங்கி வந்திருக்கு. எல்லா மசாலாவும் கொஞ்சம் ஒதுங்கி வந்திருக்கு. பச்சை வாசனை இன்னும் கொஞ்சம் போகணும்.
இப்போ நமக்கு நல்லா கொதி விட்டுட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையுமே வந்து நான் இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து நல்லா வந்து காய விட்டுடலாம். நமக்கு உப்பு இந்த ஸ்டேஜில் பத்தலை அப்படின்னா உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து காஞ்சிருச்சு. இப்போ நான் அதுக்குள்ளே வந்து மீன் எடுத்து வெளியில் வச்சிடலாம். இப்போ நம்ம போட போகிறோம், அதனால தான் வெளில எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா சுற்றி வந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மசாலாலாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம மீன் வந்து சேர்த்துக்கலாம். நான் யூஸ்வலாக வந்து தலைப்பகுதி வால் பகுதி மட்டும்தான் குழம்பு செய்வேன், மற்றதை வந்து ஃப்ரை பண்ணிடுவேன். ஸோ இதோட ஃப்ரை வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம அப்கமிங்கில் வரும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்லேயே வந்து லைட்டாக வந்து கொதிக்க விடுங்க, ஏன்னா ரொம்ப வெந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் நமக்கு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா வந்து வெந்து வந்திருக்கு, திக்காக இருக்குது. குழம்பு வந்து கம்மியாக இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு வாட்டி பொறுமையாக வந்து கிளறி விடுங்க. பாருங்கள் நம்ம மீன்லாம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுதா? உடையாமல் அழகாக வெந்து வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிக்கிறேன். நம்மளோட மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கோலா மீன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.